அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோ தொகுப்புல திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து வருகின்ற வெள்ளிக்கிழமை இந்த ஒரு வரியை மட்டும் உங்கள் வீட்டில் எழுதி வைங்கள். கேட்டது உடனே அப்படியே நடக்குங்க. இத நீங்க உங்க வீட்டுல செய்து வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த வழிபாடு செய்யுங்க. ஏன்னா வருகின்ற 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள், மகா சிவராத்திரி. அன்னைக்கு தாங்க நீங்க இந்த வழிபாடை உங்க வீட்டுல செய்து வழிபாடு செய்ய போறீங்க. ஏன்னா எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகள், பல விஷயங்கள், தடங்கல்கள், இத மாதிரி உள்ள விஷயங்கள் நம்மளை விட்டு விலகுறதுக்கு இந்த வருகின்ற மகா சிவராத்திரி அன்னைக்கு திருச்செந்தூர் முருகரை நினைத்து நீங்க இந்த வழிபாடு செய்யுங்க. ஏன்னா எல்லாரும் நினைக்கலாம், எல்லாரும் சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்யல, நீங்க முருகப்பெருமானை நினைத்து செய்யுங்க அப்படின்றீங்க. ஏன்னா தந்தைக்கே உபதேசம் செய்தவர் நம்மளுடைய முருகப்பெருமான். அதனாலதான் சிவன் ராத்திரி அன்னைக்கு நீங்க முருகப்பெருமானையும் நினைத்து இந்த வரியை நீங்க உங்க வீட்டுல எழுதி வைங்க. ஏன்னா இப்ப ஒரு சிலர் உங்கள பல பேர் சிவன் ராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து விடிய விடிய கண்ணு முழிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஒரு சிலர் கோயிலுக்கு போயிட்டு அன்னைக்கு பிரதோஷம் வரல, அதனால கோயிலுக்கு போயிட்டு மாலையோடைய அவங்களோட விரதத்தை முடிச்சுக்கிறவங்களும் இருப்பீங்க. ஆனா நீங்க நம்பிக்கையோட முருகப்பெருமானை நினைத்து இந்த வழிபாட நீங்க மாலை 6 மணிக்கு அப்புறம் 8 மணிக்கு அப்புறம் நீங்க இந்த வழிபாட உங்க வீட்டிலேயே ரொம்ப எளிமையான முறையில செய்யுங்க. ஏன்னா 6 மணிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானை நினைத்து நீங்க எப்ப வேணாலும் வழிபாடு செய்யலாம். ஆனா இதற்கு உகந்த நேரம் பாத்தீங்கன்னா இரவு 8 மணிக்கு மேல, நீங்க 10 மணிக்கு மேல உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்க பூஜை அறையில நீங்க விடிய விடிய நீங்க இந்த தீபத்தை ஏத்தி வைங்க. இப்ப நாங்க கண்ணு முழிக்கலைங்க, அதனால நாங்க போய் தூங்க போய்க்கலாமா இல்ல தீபத்தை ஏத்தி வச்சுட்டு அப்படின்னா தாராளமா நீங்க போய் படுத்து உறங்கலாம். அதனால உங்க வீட்டுல தீபத்துல மட்டும் எண்ணெய் அப்பப்ப நீங்க ஒரு அலாரம் வச்சு கூட எந்திரிச்சு தீபம் சுடர் விட்டு எரியுதா அப்படின்னு மட்டும் பாத்துக்கோங்க. அந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு விரதம் இருக்கிறவங்க அந்த தீபம் உங்க வீட்டுல நீங்க தீபத்தை ஏத்தி வச்சுட்டு, இப்ப டிவிங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சிவன் ராத்திரியோட புரோகிராம் எல்லாம் போடுவாங்க, கதைகள்லாம் சொல்லுவாங்க சிவபெருமானுடையது. அப்புறம் படங்கள்லாம் போடுவாங்க. அங்க கடவுளை நினைத்து விடிய விடிய நீங்க பூஜை செய்யலாம். இந்த மாதிரி உங்களுடைய பொழுதுபோக்கு மாதிரி நீங்க அமைதியா தியானத்துல கூட இருக்கலாம். இப்ப ஒரு சிலர் தியானத்துல இருந்தா என்னதான் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த 3வது காலம் பூஜை பண்ணையில எல்லாருக்குமே அந்த கண்ணு அப்படியே அசந்துரும். அதனால நீங்க நீங்க ஃபுல்லா முழிச்சிருந்து இந்த தியானம் எல்லாம் நீங்க செய்யாம நான் விரதம் இருந்து நான் கண்ணு முழிச்சுதான் வழிபாடு செய்ய போறேன் அப்படின்னா நீங்க அந்த நேரத்துல நான் இப்ப ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், நீங்க இந்த மந்திரத்தை நீங்க எழுதி அந்த ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க. அந்த நோட்ல இந்த மந்திரத்தை முருகப்பெருமானை நினைத்து நீங்க எழுதலாம். சிவபெருமான வழிபாடு செய்துட்டு முருகப்பெருமானை நினைத்து இந்த வரியை நீங்க கட்டாயமா சிவன் ராத்திரி அன்னைக்கு நீங்க சொல்லி வழிபாடு செய்துட்டு இதவும் எழுதுங்க. ஏன்னா நீங்க சிவன் ராத்திரி அன்னைக்கு விரதம் இருந்து கண்ணு முழிச்சிருந்தீங்கன்னா முருகப்பெருமானோடதையும் எழுதுங்க. எங்க சிவன் ராத்திரிக்கு நாங்க கண்ணு முழிச்சிட்டு முருகப்பெருமானோடதை எழுத சொல்லி அப்படியெல்லாம் ஒரு இதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த மகா சிவராத்திரின்றது. அனைத்து தெய்வங்களுக்கும் ரொம்ப 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 விசேஷமான இரவு இந்த மகா சிவராத்திரின்றது. சிவபெருமானுக்கு மட்டுமல்ல, அனைத்து தெய்வங்களுக்குமே சக்தி வாய்ந்த நாள் இந்த சிவன் ராத்திரி. அதுவும் மாசியில வர மகா சிவராத்திரி அப்ப நீங்க முருகப்பெருமானை நினைத்து எந்த விஷயம் நீங்க நினைத்து விடிய விடிய நீங்க எழுதுங்க. இல்ல 108 முறை 1008 முறை எழுதுனா உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து எவ்வளவு எழுத முடியுமோ அவ்வளவு எழுதுங்க. ஆனா குறைந்தது 108க்கு மேல இருக்கணும். இல்லைன்னா 1008க்கு மேல, இல்ல 508 501 உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ நீங்க 108க்கு மேல எவ்வளவு வேணாலும் நீங்க எழுதலாம். நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேங்க. இப்ப நீங்க அதை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முருகப்பெருமானுடைய ஒரு வரி தாங்க. ஓம் சரவண பவாய நமக, ஓம் சரவண பவாய நமக இப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே நீங்க எழுதுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க எந்த விஷயத்தை நினைத்து இந்த வருடம் விரதம் இருந்து கண்ணு முழிச்சு வழிபாடு செய்தீர்களோ நான் அடிச்சு சொல்றேன், கட்டாயமா அந்த விஷயம் உங்களுக்கு நடந்தே தீரும். ஏன்னா இது மற்றவர்களுக்கு பலன் அடைத்ததோ இல்லையோ, போன வருடம் நான்
வந்து கண் முழித்து இந்த வழிபாடை செய்து நான் நினைத்த விஷயம் எனக்கு 100% முருகப்பெருமான் எனக்கு நிகழ்த்தி கொடுத்திருக்கிறார். அதனால நீங்களும் நம்பிக்கையோட முருகப்பெருமானை நினைத்து நீங்க எந்த வழிபாடோ அதை வழிபாடு செய்யுங்க. ஏன்னா எப்பொழுதுமே கடவுள்கிட்ட நீங்க வேண்டிக்கோங்க. நம்ம எப்போதுமே நல்லபடியா இருக்கணும், கை கால் சுகத்தை கொடுக்கணும், தீர்க்க ஆயுசை கொடுக்கணும், மன நிம்மதியை கொடுக்கணும், செல்வ செழிப்பை கொடுக்கணும், குடும்ப ஒற்றுமையை கொடுக்கணும்னு நீங்க முழு மனதார வேண்டுங்க. ஏன்னா எப்பொழுதுமே வந்து நம்ம பணம் சம்பாதிக்கிறது வாழ்க்கையில முக்கியங்க. ஆனா அதுவே நம்மளோட நோக்கமா இருந்துடக்கூடாது. நம்மளை சுத்தி உள்ள உறவுகளையும் பார்க்கணும், நம்ம உடல் நலத்தையும் பார்க்கணும். அதனால நீங்க இந்த சிவன் ராத்திரியில உடல் நலம் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி விரதம் இருங்க. ரொம்ப உங்களை வருத்தி கொண்டு நீங்க விரதம் இருக்க வேண்டாம். ஏன்னா நீங்க அசைவம் சாப்பிடாம நீங்க சைவம் சாப்பிட்டுட்டு கூட இந்த விரதத்தை வந்து நீங்க கடைபிடிக்கலாம். சாப்பிடாம இருந்து தன்னை தானே வருத்தி தான் இருக்கணும் அப்படின்னு நம்மள்ட்ட எந்த கடவுளும் சொல்ல. ஆனா நீங்க உண்மையான பக்தியோட நீங்க எப்படி வழிபாடு செய்தாலும் கடவுள் நம்மளுடைய இந்த வேண்டுதலை கட்டாயம் இந்த மகா சிவராத்திரிக்கு நம்முடைய முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகப்பெருமான் கட்டாயம் நிறைவேற்றி கொடுப்பார். நம்பிக்கையோட இந்த வழிபாடை உங்க வீட்டுல ரொம்ப எளிமையா செய்யுங்க. ஆனா இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வழிபாடுங்க. நம்ம எவ்வளவுதோ வழிபாடு சொல்லியிருக்கோம். ஆனா இந்த வழிபாடை நீங்க கட்டாயமா வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்க வீட்டுல இது ஒரு வரி தான் உங்களால எவ்வளவு முடியுமோ நீங்க எழுதி வைத்து வழிபாடு செய்யுங்க. கட்டாயமா முருகப்பெருமானுடைய அருள் 100% இந்த வழிபாட்டுக்கு எந்த ஒரு வழிபாடா இருந்தாலும் நீங்க நினைத்து செய்தா அவருடைய அருள் பரிபூரணமா கிடைக்குங்க. நம்பிக்கையோட செய்யுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.